திரு மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தமிழ்நாடு டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் உணவகம் நடத்துறதுக்கு உரிமை வாங்கியிருக்காரு, டெண்டர் எடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டால் சட்டவிரோதமாக டெண்டரில் உள்ள நாம்ஸ் எல்லாம் மீறி சட்டவிரோதமாக அந்த டெண்டரை எடுத்திருக்காரு. ஏன்னு கேட்டால் 120 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உணவகம் நடத்தியிருக்கணும், 5 வருஷம் அரசாங்கத்தில் டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி தவறான வழியில் இந்த டெண்டரை எடுத்திருக்காரு. இது சம்மந்தமாக புகார் மனு நாங்கள் கொடுத்துருந்தோம். ரெசிடென்ஸ் கமிஷனர் ஆஷிஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நாம்ஸ் மீறி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இது சட்ட விரோதம்னு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் மீறி தவறான வழியில் தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா, அந்த தமிழ்நாடு இல்லத்தில் கேட்ரிங் மேனேஜராக இருக்கிற கணேசன் என்கிற மகேஷ் அவர் அங்கே பாத்திரம் கழுவுற வேலை செய்ய வந்தவர். சட்டப்படி தமிழ்நாடு டூரிசம் போர்டோட மேனேஜர் தான் அங்கே பதவியில் இருக்கணும். ஆனால் பாத்திரம் கழுவ வந்த ஒருவரை தகுதி இல்லாமல் மேனேஜர் பொறுப்பில் வச்சுருக்கிறாங்க. ஏகப்பட்ட முறைகேடு நடக்கிறதுனால இந்த புகாரை நாங்கள் கொடுத்தோம். இந்த புகாரில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அரசாங்கத்தில் காவல்துறையோட சீரியஸான என்கொயரியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார் மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி ஒரு பெண் சம்பந்தமான குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு இல்லத்திலேயே டெல்லியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, ஒரு பாலியல் குற்றவாளிக்கு பரிசு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இந்த தமிழ்நாடு இல்லத்தை நிர்வகிக்கிற பப்ளிக் செக்ரட்டரியே ஒரு பெண் மேடம். அவங்க இருக்கிற இடத்துல இந்த தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் விசாரணையில் இருக்குது, நிலுவையில் இருக்குதுன்னு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வழக்கு ஒரு புகார் மனு விசாரணையில் இருக்கும்போது அவருக்கு ஏன் அந்த டெண்டரை கொடுத்தாங்கன்னு தெரியல. இதில் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் புகார் மனு அனுப்பியிருந்தோம். புகார் மனு பெற்றுக்கிட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அவர் ஐஏஎஸ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. ஆஷிஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்துட்டு அவருக்கு தமிழ்நாடு இல்லத்தோட டெண்டரை கொடுத்துருக்காங்க. இது சட்ட விரோதங்கிறதுக்காக நம்ம இந்த புகார் மனு கொடுத்துருக்கோம். இதில் வழக்கறிஞர் நீங்கள் ஏன் இதில் முறையிடுறீங்க சார்? பொதுநல வழக்கு தான் இது. முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக மட்டும் நான் இதை அனுப்பலை. ஏற்கனவே சீனிவாசன் ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் ஏகப்பட்ட கோடி ரூபா அங்கே முறைகேடு பண்ணும் போதும் நான் புகார் அனுப்பிச்சிருக்கேன். அதுலேயும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நான் தொடர்ச்சியாக கடந்த 3 வருடங்களாக ஏன்னா தமிழ்நாடு டெல்லி ஹவுஸுங்கிறது விளையாட்டு இல்லை. எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்களும் டெல்லி நம்மளோட தலைநகரத்தில் ஏன் ஹவுஸ் வைக்கிறாங்க, ஒரிசா பவன் இருக்குது, எல்லா ஸ்டேட்டுக்கும் அங்கே இருக்குது. அது நம்மளுடைய கௌரவம். அங்கே தவறு நடக்கக்கூடாதுங்கிற பொதுநலம் தான் எனக்கு. இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக மட்டும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏற்கனவே சீனிவாசன் என்கிறதுக்கு எதிராக கொடுத்துருக்கேன். இப்போ இருக்கிற கேட்ரிங் மேனேஜர் கணேசன் என்கிற மகேஷ்க்கு எதிராக கொடுத்துருக்கிறேன். எல்லாமே நிலுவையில் இருக்குது. அவங்க எல்லாரையும் சரி கட்டி இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இதை எடுக்கிறார். இது தவறுன்னு நான் சொல்ல வரேன், சட்டவிரோதம்னு சொல்ல வரேன். யார் இவருக்கு உதவி இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும், அந்த கேட்ரிங் மேனேஜர் தான் இந்த வேலையை செய்ய முடியும். அந்த கேட்ரிங் மேனேஜர் 8ஆம் கிளாஸ் படித்தவர். நீங்களே அந்த ஹிஸ்ட்ரியை கேட்டு தெரிஞ்சுங்க செய்தியாளர்கள். பாத்திரம் கழுவுற வேலைக்கு வந்தவர் எப்படி மேனேஜர் ஆனார்? எந்த குவாலிஃபிகேஷனில் அவருக்கு மேனேஜர் பதவி கொடுத்தீங்க? பாத்திரம் கழுவ வந்தாரா இல்லையா? பாத்திரம் கழுவுறதுக்கு சம்பளம் வாங்கினாரா இல்லையா? அப்படிப்பட்டவர் சட்டம் தெளிவாக இருக்குது. தமிழ்நாடு டூரிசம் போர்டில் உள்ள கேட்ரிங் மேனேஜர் அதுவும் 3 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர் மாறணும். ஆனால் மகேஷ் என்பவர் கடந்த 10 வருடங்களுக்கு மேலே அங்கேயே இருக்கிறார். பாத்திரம் கழுவ வந்தவர் எப்படி மேனேஜர் ஆனார்? இந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா? நேற்று மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி உடனே கேட்ரிங் சர்வீஸ் எடுத்துக்கிறார்? பதில் வேணும் இல்லையா? சீனிவாசன் ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் இருந்தார். அவர் மேலே பல கோடி முறைகேடுகள் இருக்குது. அப்படி இருக்கிறவரை ரிட்டையர் ஆக விடக்கூடாதுன்னு நாங்கள் புகார் மனு அனுப்பிச்சிருந்தோம். அந்த புகாரும் பெண்டிங்லேயே இருக்குது. தமிழ்நாடு ஹவுஸில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே தெரியல. இல்லைனா பாத்திரம் கழுவு வந்தவரை எப்படி மேனேஜரை வச்சுருக்க முடியும்? இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், மாதம்பட்டிக்கு மட்டுமல்ல, இது பல பேருக்கான குற்றச்சாட்டுகளை நாங்கள் புகார் மனு அனுப்பியிருக்கோம். எதுலேயுமே இன்னும் நடவடிக்கை இல்லைங்கிறதா எங்களுடைய வருத்தம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.